Hello all, welcome to Hore World. And really sorry, சில situations என்னால continuous வீடியோ போட முடியல. ஸோ இனிமே ட்ரை பண்ற ஒழுங்கா வீடியோ போறதுக்கு. வீடியோட தம்ப்நெயில பார்த்து இன்னைக்கு நான் என்ன பேச போறேன்னு நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ அந்த கண்டென்ட்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஒரு பையன் வழக்கம் போல ஸ்கூலுக்கு போறான். ஸ்கூலுக்கு போற வழியில ஒரு பெரிய பேனர் பாக்குறான். ஒரு அவன் ஒரு கிராமத்துல இருக்கான். ஸோ அந்த பேனர் வந்து அவங்க ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சிட்டில, அதாவது ஒரு 3 hours 4 hours டிராவல் பண்ணி போறக்கூடிய ஒரு சிட்டில ஒரு புதிய புதிய தீம் பார்க் வந்து ஓபன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாக்குறான். அதை பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்காங்க போகணும்னு சொல்லிட்டு, ஸோ ஒரு ஃபீஸ் வச்சிருக்காங்க, என்ட்ரி ஃபீஸ். ஸோ அதுக்காண்டி காசு சேமிக்கிறீங்க. கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் சேமிச்சு விட்டீங்க வச்சுங்களேன். சேமிச்சதுக்கு அப்புறம் சரி போலாம்னு சொல்லிட்டு நீங்க போறீங்க. போகும்போது ஒரு கண்டிஷன் இருக்கு அந்த தீம் பார்க்குள்ள போறதுக்கு. அந்த கண்டிஷன் என்னன்னா, யாரு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 50 மெம்பர்ஸ் வராங்கன்னு வச்சுங்க, அந்த ஃபர்ஸ்ட் 50 மெம்பர்ஸ் தான் அமுச்சு விடுவாங்க. அன்னைக்கு அவங்களதான் அமுச்சு விடுவாங்க. அந்த மாதிரி இருக்கு ஒரு கண்டிஷன் வச்சுங்களேன். இந்த பையன் ஜாலியா சேர்த்து வச்ச காசை எடுத்துக்கிட்டு தீம் பார்க்குள்ள போலாம்னு சொல்லிட்டு போய் நிக்கிறான். லைன்ல வெயிட் பண்றான். ஓரளவு ஒரு 45 அந்த மாதிரி வந்து நிக்கிறான். சரி இப்போ எப்படியும் போயிடலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா உள்ள ஆள் போயிட்டு இருக்காங்க கவுண்ட் பண்ணி அவன் நிக்கிறான். அப்போ 46ல இருக்காங்க ஒருத்தவங்க. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு ஒரு 4-5 பேர் உள்ள குறுக்க வராங்க. குறுக்க வந்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக் என்ன போயிடுவான், 52 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு போயிடுறான். அப்படி போகும்போது என்னது, அவனால அன்னைக்கு போக முடியல. நீங்களே சொல்லுங்க, இப்ப குறுக்க வந்தது யார அஃபெக்ட் பண்ணுது? இந்த 50ல இருந்து அந்த ஒரு 55 அந்த ரேஞ்சில் இருக்கவங்க தான் அஃபெக்ட் பண்ணுது. அதுக்கு அங்கிட்ட இருக்கவங்களுக்கு அவங்க வந்தாலும் பிரச்சனை இல்லை, வரதாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அவங்களால இன்னைக்கு போக முடியாது. சோ அவங்க அதை சத்தம் போடாம அப்படியே போயிடுறாங்க. இது தீம் பார்க்க பொறுத்த வரைக்கும் ஃபைன், நாளைக்கு கூட அவன் வந்து பாத்துக்கலாம். இருந்தாலும் அவனோட அன்னைக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்பால, அது போகுது இல்ல. தீம் பார்க்குக்கு போறதுக்கே இவ்வளவு எக்ஸ்பெக்டேஷன்னா ஒவ்வொருத்தவங்களும் லைஃப்ல ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ண சொல்லிட்டு கஷ்டப்பட்டு படிச்சு எக்ஸாம் எழுதுறாங்க. சிலர் பார்த்தும் எழுதுவாங்க. பார்த்து எழுதுறது எவ்வளவு தூரம் ஓகேனா, பார்த்து எழுதி பாஸ் ஆகிற அளவுக்கு இருந்தா ஓகே. ஆனா பார்த்து எழுதி ஃபர்ஸ்ட் மார்க் வரும்போது இப்ப இங்க எப்படி குறுக்க வந்தாங்களோ அது மாதிரிதான் அதுவும். ஒருத்தவங்களோட பர்சனல் லைஃப், ஒருத்தவங்களும் இல்ல பல பேரோட பர்சனல் லைஃப் அவங்க சஃபர் பண்றாங்க. நீங்க நினைக்கலாம் எக்ஸாம்ல பார்த்துட்டு அவ்வளவு பெரிய குற்றம் இல்லைன்னு சொல்லிட்டு. பட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கிரைம் அதுதான் கன்சிடர் பண்ணும். ஏன்னா விளையும் பயிர் முளையிலே தெரியும் சொல்லுவாங்க. ஸ்கூல் டைம்ல நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன தப்பு தான் நாளைக்கு ஒரு பெரிய அளவுக்கு வந்து தப்பு பண்றதுக்கு தூண்டி வைக்கும். எக்ஸாம்ல பாத்துறதும் ஒரு வகையில திருட்டு தான். ஏன்னா ஒருத்தவங்களோட பொசிஷனை திருடுறாங்க. மணியை திருடுனா அது பேரு திருட்டு. இப்போ பொசிஷனை திருடுனா அது பேர் என்ன? அது பேரும் ஒரு வகையில திருட்டு தான். 100 ரூபா திருடினாலும் 1000 ரூபா திருடினாலும் திருடுனவன் பேர் என்ன? திருடன் தான் அர்த்தம். இது வந்து ஸ்கூல் டேஸ்லயே நிறைய பேர் பண்றதுனால இது தப்பே இல்லாத மாதிரி வந்து ப்ரொடெக்ட் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ டியர் பேரண்ட்ஸ் அண்ட் இதை பார்த்துட்டு ஏதாவது ஸ்டாஃப் ஸ்கூல் டீச்சர்ஸ் யாராவது இருந்தா உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க சொல்லிக் கொடுங்க, இது மாதிரி எக்ஸாம்ல காப்பி பண்ணி எழுதுறது ஒரு கிரைம்னு சொல்லிட்டு. அது மாதிரி பேரண்ட்ஸுமே உங்க பிள்ளைங்க கம்மியா இருக்காங்களோ அதிக மார்க் எடுத்தாங்களோ அதெல்லாம் பார்க்காம நேர்மையா எழுதிருக்காங்களான்னு சொல்லிட்டு பார்த்து கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணுங்க. ஏன்னா இங்க ஒரு தப்பை எல்லாம் வேணுங்கிறது பண்ண மாட்டாங்க, அறியாமையில கூட பண்ணுவாங்க. சோ அதுக்கு நம்ம வழிவகுக்க கூடாது. தப்புனா தப்புன்னு சொல்லி வளங்க. இதை ஏன் நான் உங்ககிட்ட சொல்றேன்னா, வி ஆர் த ஃபியூச்சர் ஆஃப் இந்தியா. சோ நம்மளே வந்து தப்பான வழியில போகக்கூடாது. அதனால சொன்னேன். சோ இதை உங்க யாராவது ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி, அண்ட் கொஞ்சம் மாத்திக்க ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.